ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிகே சோலோ குயின் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். அது என்ன ஸ்நாக்ஸ்னா கடலைப்பருப்பை வச்சு காரக்கல்லை தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோல பார்க்கலாம். காரக்கல்லை செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு 2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது கடலைப்பருப்பு. இதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஒரு காய்ஞ்ச துணியில் போட்டு உலர்த்தி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, சுத்தமாக ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உலர்த்தி வச்சு இதன்மே எடுத்து எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இப்போ வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பொரிச்சிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இந்த ஜூஸ் வடிகட்டியில் வச்சு பொரிக்க போகிறேன். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு இப்படி அரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே கறிக்கிடும் சீக்கிரம். அதுக்காக இதில் பொரித்து பார்க்க போகிறேன். வாங்க பொரிக்கலாம். இப்போ பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை பொரித்து நம்ம பொரிச்ச கடலையோடு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா கடலைப்பருப்புமே பொரித்து எடுத்துட்டாங்க பாருங்கள். அடுத்தது கருவேப்பிலையை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா கடலைப்பருப்பையுமே பொரித்து எடுத்துட்டேன். இப்போ காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பொரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கடலைப்பருப்பு சாப்பிட்டா சில பேர்த்துக்கு கை கால்லாம் வலிக்கும்னு சொல்லுவாங்க.
அதனால் பூண்டுலாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது பொரிச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா கலையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். காரக்கடலை வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து காரம் சாப்பிடுவோம், அதனால் வந்து பெப்பர் தூள்லாம் போட்டுக்கிட்டு, நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் மிளகாய் தூளையும் பெப்பரையும் கம்மி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம பெருங்காயத்தூள் இந்த பூண்டு நசுக்கி போட்டு இந்த பொரிச்சு போட்டதெல்லாம் வந்து நல்லா வாசனையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிம்பிளாக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.